தனுசு ராசி நண்பர்களே, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஆடி மாதத்துல அம்மியே பறக்க சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெப்பத்தை தாங்க முடியல, நிறையவே நடுங்கிட்டு இருக்கும் வெப்பத்துல. இப்ப வாழ்க்கை முறை எப்படி இருக்க போகுது தனுசு ராசினரான உங்களுக்கு? பொதுவா குலதெய்வத்தை கும்பிடுகின்ற மாதம் இந்த மாதம். ஆண்டிற்கு ஒரு முறை இந்த மாதத்தில் தான் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வோம். எல்லா விதமான குறைகளையும் குலதெய்வத்திடம் சொல்லிவிட்டால் போதும், நிறைந்து விடலாம் வாழ்க்கையை சொல்லுவாங்க. அப்போ மாதம் முழுக்க ஆண்டு முழுக்க எந்த தெய்வங்களை வணங்கி வந்தாலும் சரி, இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வத்தை வணங்கி வழிபடுவதால் வாழ்க்கை வளமாகும் என்பது விதி. அதை தெரிஞ்சுக்க நீங்க. இப்போ என்ன காரணம்னா, பொதுவா இந்த ஆடி மாதம் வருகின்ற போது பாத்தீங்கன்னா சூரியன் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான கடகத்தில் சஞ்சரிப்பார். பொதுவா எல்லா ஆடி மாதங்களிலும். அப்ப இந்த ஆடி மாதம் என்பது அரசு வழியில் இருந்த சலுகைகள் கிடைப்பதற்கு தாமதம் உண்டாகும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரிகளுக்கு பாத்தீங்கன்னா கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மறைந்த விஷயங்கள், திடீர்னு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட வரலாம். ஆனா தொல்லைகளையும் சந்திக்க வேண்டிய நிலை அந்த இடத்துல இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராசிநாதன் குரு பகவானும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல நிலைன்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த குரு அஸ்தமனமாகி இருக்கிறார். 8ஆம் இடத்து குரு அஸ்தமனமாகி இருக்கிறார். 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் வக்கிரம் அடைந்திருக்கிறார். அப்போ குரு அஸ்தமனமாயிருப்பதும் உங்களுக்கு யோகம், சனி வக்கிரம் அடைந்திருப்பதும் உங்களுக்கு யோகம். பெரிய ஒரு நெருக்கடிகளில் இருந்து கொஞ்சம் விடுபடக்கூடிய நிலை இந்த நேரத்துல இருக்கு. ஆனா அதே நேரத்துல 8ஆம் இடத்து சூரியன் வராரு. கொஞ்சம் கவனமாக, குறிப்பாக அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்கள், அரசுக்கு வரி கட்டுபவர்கள், கொஞ்சம் அபராதம் செலுத்துபவர்கள், இவர்கள் எல்லாம் நிதானமாக கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் சரி, அதையெல்லாம் என்னால் சமாளிக்க முடியும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ராகு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கார் சகாயஸ்தானத்தில். அப்ப எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த காரியங்கள் நடந்தேறும். இங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குங்க. இந்த முயற்சி எடுப்பது என்பது ஒருவருக்கு ஒரு அளவு இருக்கும், இன்னொருவருக்கு ஒரு அளவு இருக்கும். சின்ன விஷயம் சொல்லிடலாமே, ஒரு 4 பேரை ஓட சொல்றோம். ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா போய் ஒரு 4 கிலோமீட்டர் போய் நின்றுவாரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் வேகமா போவாரு. இன்னொருத்தர் 8 கிலோமீட்டர் போகலாம், இன்னொருத்தர் கடைசியா 10 கிலோமீட்டர் கூட போகலாம். இந்த முயற்சி இருக்கு பாருங்க, அதற்கு ஏற்பத்தான் ஆதாயம். அப்ப உங்களுடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். அப்ப ஒரு கிரகம் உங்களை இந்த மாதம் பாதுகாக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதனுடைய சஞ்சாரம் மாதத்தின் பிற்பகுதியில் 8ஆம் இடத்தில் புதன் சஞ்சரிக்கிறார். பொதுவாக மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை கொடுப்பார். புதன் மறையணும். அப்ப 8ஆம் இட சஞ்சாரம் என்பது புதனுக்கு சாதகமான சஞ்சாரம். பொருள் சேர்க்கைக்கு, பண வரவிற்கு 8ஆம் இடத்து புதன் தான் வழிகாட்டுவார். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கு 8ஆம் இடத்து புதன் தான் வழிகாட்டுவார். நீங்க வங்கியில பணம் கேட்டு இருக்கலாம், இங்க கடன் கேட்டு இருக்கலாம். கடன் வர வேண்டும் என்றால் புதன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற நேரத்தில் அந்த பணம் வந்துடும், புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். அப்ப மாதத்தின் பிற்பகுதி 15 நாட்கள் புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. இப்ப சனி இருக்கட்டும், குரு இருக்கட்டும், சூரியன் இருக்கட்டும், மனிதன் வாழ வேண்டும் இல்லைங்களா? அந்த வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை கொடுப்பாங்க. அதே போல ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியும் அவர் தான், பூர்வ புண்ணியாதிபதியும் அவர் தான். அவர் 6ஆம் இடமான ரோணா ரோக சத்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ 6ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். உடல்நிலை சீராகும், உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும், தொழிலில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும், வழக்கு விவகாரம் முடிவிற்கு வரும். 6ஆம் இடத்து செவ்வாய் பல்வேறு ஆற்றல்களை உங்களுக்கு கொடுப்பார், தைரியமாக செயல்பட முடியும். இது ஒரு பக்கம் ஆச்சுங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரம் மாதத்தின் முற்பகுதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை 9ஆம் இடத்துல. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை உயரும் என்று இந்த நேரத்தில் சொல்லலாம்.
அப்போ நம்முடைய கையில பணம் இருந்தால், நம்முடைய கையில வசதி வாய்ப்புகள் இருந்தால், நமக்கு செல்வாக்கு இருந்தால் பிறருக்கு உதவி செய்ய முடியும். அந்த நிலை என்பது மாதத்தின் முற்பகுதியில் தனுசு ராசினரான உங்களுக்கு இருக்கு. அப்போ கிரகங்கள் செவ்வாயாகட்டும், சுக்கிரன் ஆகட்டும், புதன் ஆகட்டும், ராகு ஆகட்டும், உங்களுக்கு நன்மைகளை இந்த மாதத்தில் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். மற்ற எந்த விதமான அச்சமும் வேண்டாம். இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை 4:53 முதல் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி காலை 8:07 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். கொஞ்சம் நிதானமாக செயல்படுவதென்று நன்மை அளிக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம்.